வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் இனிய காலை வணக்கங்கள். நேற்றைய நிகழ்ச்சியில் கீழ் அகோபிலம், பார்க்கவ நரசிம்மர், சத்திரப்பட நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர் ஆகிய நரசிம்மர்களை தரிசித்தோம். இன்று மற்ற நரசிம்மர்களையும் இரண்யகசிபுவின் அரண்மனை தூணை பிளந்து உக்கரமாக வெளிவந்த நரசிம்மர் அவதரித்த இடத்தையும் தரிசிக்கப் போகிறோம். மலை உச்சியின் மேல் இருக்கும் அந்த இடத்தை நேரில் சென்று தரிசிப்பது மிகவும் கடினமான காரியமே. வேந்தர் தொலைக்காட்சி உங்களுக்காக அவ்விடத்தை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வருகிறது. இதோ நேற்று நாம் கீழ் அகோபில பிரகலாத நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர் மற்றும் யோகானந்த நரசிம்மர்களை தரிசித்தோம். இன்று கீழ் அகோபிலத்திலிருந்து புறப்பட்டு மற்ற நரசிம்மர்களையும் நரசிம்மர் தூணை பிளந்த இடமான உக்ரஸ்தம்பத்தையும் தரிசிப்போம். வாருங்கள். அகோபிலத்திலிருந்து மேல் அகோபிலம் செல்லும் வழியில் மரங்களின் நிழலில் ரம்யமாக காட்சி அளிக்கிறது காரஞ்ச நரசிம்மர் ஆலயம். அண்மையில் புதுப்பிக்கப்பட்டது இவ்வாலயம். இவர் சந்திர கிரகாதிபதி திங்கள். இவ்வாலயத்தில் நுழைந்ததும் முகப்பு மண்டபத்தில் ஆஞ்சநேயர் காரஞ்ச நரசிம்மரை நோக்கி வணங்கியபடி நின்றிருக்கிறார். மற்ற எந்த நரசிம்மரிடமும் காண முடியாத வில் ஆயுதம் தரித்து இங்கே நரசிம்மர் அருளி இருப்பது வியப்பேற்படுத்துகிறது. இந்த திருக்கோலம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்காக எடுக்கப்பட்ட சிறப்பு திருக்கோலம். ஆஞ்சநேயர் இங்கு ராமனை நோக்கி தவமிருந்தார். சிங்க முகத்துடன் நரசிம்மர் காட்சி தந்து, இங்கு என்னை மட்டும்தான் தரிசிக்க முடியும், நானும் ராமனும் ஒன்று என்று விளக்கம் தந்தார் பரந்தாமன். மேலும் ராமரை போல கையில் வில்லை தரித்து ஆஞ்சநேயருக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். இந்த காரஞ்ச நரசிம்மர் ஆலயத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் மேலும் மேலே சென்றால் நாம் அடைவது மேல் அகோபிலம். கடல் மட்டத்திலிருந்து 2800 அடி உயரத்தில் உள்ளது இந்த மேல் அகோபிலம். கருடாத்ரி, வேதாத்ரி மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பள்ளத்தாக்கில் பவநாசினி நதிக்கரையில் அமைந்துள்ளது மேல் அகோபில நரசிம்மர் ஆலயம். ஆலயம் ஒரே தளமாக இல்லாமல் குன்றத்தின் அமைப்புக்கேற்ப ஏற்ற இறக்கத்துடன் பரந்திருக்கிறது. குகையின் மத்தியில் உள்ள நரசிம்மர் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் உக்கிரம் அதிகம். இந்த அகோபில மூலவர் சுயம்புவாக தோன்றிய மூர்த்தி. உக்ர ரூபம். ஹிரண்யவதம் முடிந்ததும் தன் ஆக்ரோஷ ரூபத்துடன்
இந்த குகையில் வந்து தேவர்களுக்கும் கருடனுக்கும் காட்சியளித்தார். சீதையை தேடி ராமர் அலைந்தபோது இங்கே வந்து நரசிம்மரை பூஜித்து வணங்கினார். நாமும் நரசிம்மரை மனமாக வணங்குவோம். இங்கு வழிபடுவோர்கள் வாழ்வில் பயம் என்பது பூர்த்தியாக விலகிப் போகும். மேல் அஹோபில நரசிம்மர் குரு கிரகாதிபதி வியாழன். இந்த மேல் அஹோபிலத்தை கடந்து மேலும் மேலே சென்று மற்ற நரசிம்மர்களையும் உக்ரஸ்தம்பத்தையும் தரிசிக்க ஆவலாக இருக்கிறது அல்லவா? பேருந்துகளோ தனியார் வாகனங்களோ மேல் அஹோபலத்தின் குறிப்பிட்ட பகுதி வரை மட்டுமே நம்மை கொண்டு விட முடியும். அதற்கு மேலே செல்ல ஆண்டவன் கொடுத்த கால்களே நம்மை நகர்த்தும் சக்கரங்கள். அழகிய மரப்பாலம் முதல் அடியே அற்புதமாகவும் புது ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கும் இடமாக உள்ளது. இந்த மரப்பாலம் முடியும் இடத்தில் பவநாசினி தீர்த்தம். மேல் அஹோபலத்தில் மலைச்சாரலின் மடிப்புகளில் மறைவான குகை பகுதிகளில் மகத்துவம் மிக்க நரசிம்மர்களை காணும் முன் பக்தர்கள் இந்த பவநாசினி தீர்த்தத்தில் நீராடி செல்கிறார்கள். பவநாசினி தீர்த்தத்தை கடந்து மேலும் மேல் நோக்கி செல்கிறோம். நான்கு திசைகளிலும் சூழ்ந்திருக்கும் மலை குன்றங்கள், அடர்ந்த மரங்கள், ஆர்ப்பரிக்கும் வண்டுகள், இசைப்பாடும் புள்ளினங்கள் குவிந்திருக்கும் முட்புதர்கள், பாதம் பட்டதும் புரண்டு அகல பாதாளத்தில் கொண்டு தள்ள காத்திருக்கும் கற்கள், முண்டும் முடிச்சுமாக முரட்டு பாதைகள், போகும் வழியெங்கும் பசியுடன் படையாக பின்தொடரும் வானர கூட்டங்கள், ராட்சச கோப்பை விளிம்பில் நடப்பது போல் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. தப்பான அடியெடுத்து வைத்தவர்கள் எப்படி நேரே வைகுந்தம் போய் சேர்ந்தார்கள் என்ற விவரம் நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. கரடிகளும் சிறுத்தைகளும் உலா வருவதுண்டு என்ற தகவல் தாவரங்களின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறது. அதோ தெரிகிறது உக்ரஸ்தம்பம் உள்ள பாறை. அங்கேதான் நாம் போகப் போகிறோம். தூரத்தையும் உயரத்தையும் பார்க்கும்போது தலை சுற்றுகிறது அல்லவா? வாருங்கள், பயணம் தொடரட்டும்.
கடந்து வெளிப்பட்ட நரசிம்மர் ஹிரண்யனை எந்த இடத்தில் வைத்து சம்ஹாரம் செய்தார்? அந்த இடத்தில்தான் ஜுவாலா நரசிம்மர் சந்நிதி அமைந்துள்ளது. ஜுவாலா நரசிம்மர் இவர் செவ்வாய் கிரகாதிபதி. ஒன்பது நரசிம்மர்களில் முதலானவர் இந்த ஜுவாலா நரசிம்மர். கருடாச்சலம், வேதாச்சலம் மலைகளுக்கு இடையே அமைந்திருக்கும் அச்சலச்சாயா மேடு என்று அழைக்கப்பெறும் மலைக்குன்றம். பாதை வளைந்து நீள்கிறது. இருக்கும் பாறையின் மீதிருந்து மழைக்காலத்தில் சீறி பொழியும் நீர்வீழ்ச்சி. பவனாசினி ஆறாக புரண்டு ஓடுகிறது. நீரின் விசையால் கீழே இழுத்து செல்லப்படாமல் இருக்க மலைப்பாதைகளில் தடினமான இரும்புச் சங்கிலி பதிக்கப்பட்டுள்ளது. அதனை பிடித்து கவனமாக மேலே நகர்ந்து மேடேறியதும் ஜுவாலா நரசிம்மர் ஆலயம். இவர் செவ்வாய் கிரகாதிபதி. இங்கு நரசிம்மருக்கு 8 திருக்கரங்கள். இடது கால் மடக்கி வலது காலை தொங்கவிட்டு வீற்றிருக்கும் கோலம். மடியில் ஹிரண்யன். இடது திருக்கரங்களில் ஒன்று அவனை அசைய விடாமல் அவன் கால்கள் இரண்டையும் சேர்த்து பற்றியிருக்கிறது. 2 கரங்கள் அவன் வயிற்றை கிழித்து உள் அவயங்களை வெளியே இழுக்கின்றது. மேலும் 2 கரங்கள் சங்கு சக்கரம் தரித்திருக்கின்றன. நரசிம்மர் பாதத்தின் அருகே பிரகலாதன் பக்தியுடன் தொழுது நிற்கிறார். நரசிம்மர் ஆவேசம் காரணமாக ஜுவாலா நரசிம்மர் என்று பெயர் வந்தது. இந்த ஜுவாலா நரசிம்மர் குகை ஆலயத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இரத்த குண்டம். அது என்ன இரத்த குண்டம்? ஹிரண்யவதம் முடிந்து நரசிம்மர் தன் குருதி கரங்களை கழுவிக்கொண்ட இடம்தான் இரத்த குண்டம். இயற்கையில் அமைந்திருக்கும் இந்த சுனையில் நீரின் பிரதிபலிப்பு சிவப்பாக இருப்பதை இன்றைக்கும் காண முடிகிறது. ஜுவாலா நரசிம்மர் தரிசனம் முடிந்தது. அடுத்து நாம் செல்ல இருப்பது உக்ரஸ்தம்பம். இந்த ஜுவாலா நரசிம்மர் குகை அருகில் இருந்து பார்த்தால் மண்டி வளர்ந்திருக்கும் மரங்கள்,
மறைந்திருக்கும் கிடுகிடு பள்ளத்தாக்கை ஒட்டி நாம் செல்வது உண்மையிலேயே ஓர் திகில் அனுபவம்தான். மேல் அஹோபலத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் மேலே சென்றால் நாம் அடைவது உக்ரஸ்தம்பம். கரடுமுரடான பாறைகள், ஆகாயத்தின் நீல பின்னணியில் எதிரே பிரம்மாண்டமாக விஸ்வரூபமெடுத்து நிற்கிறது உக்ரஸ்தம்பம். இங்கே மலைப்பாறை இரண்டாக பிளந்து இரு வெவ்வேறு பகுதிகளாக நிற்பதை காணலாம். கிருதாயுகத்தில் இப்பகுதியில்தான் ஹிரண்யனின் அரண்மனை அமைந்திருந்தது. அரண்மனையின் 1000 தூண்களில் இந்த தூணைத்தான் நாராயணன் இரண்டாக பிளந்து நரசிம்மராக வெளிவந்தார். அந்த கணத்தில் இந்த பிரதேசம் எப்படி பூகம்பமாக நடுக்கம் கண்டிருக்கும் என்பதை இன்றைக்கும் உணர முடிகிறது. இந்த உக்ரஸ்தம்பத்தின் உச்சிக்கு போய் வருவது என்பது பிரம்ம பிரயத்தனம்தான். அப்படி உக்ரஸ்தம்பத்தை அடைந்தவர்கள் நட்டு வைத்த காவிக் கொடி உச்சியிலிருந்து காற்றில் கையசைத்து வேடிக்கை காட்டுகிறது. எவ்வளவு மேலே நாம் வந்தோம் என்று பார்த்தால் பள்ளத்தாக்கு நம் இதயத்தை நடுங்க வைக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் கருடாத்ரி மலை அழகாக அமைந்திருப்பதை காண முடிகிறது. பக்தர்கள் கூட்டமாக வந்து தரிசிப்பது உத்தமம். நமது வேந்தர் தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் இல்லத்திற்கே அஹோபில ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் தரிசித்து நரசிம்மரின் பூரண அருளை பெற வேண்டி. இவ்விடத்திற்கு வயதானவர்கள் செல்ல முடியாது. எனவே நன்கு தரிசிப்போம். இக்காட்சி கிடைப்பது மிக மிக அரிது. அன்பர்களே, உக்ரஸ்தம்பத்தை தரிசித்து விட்டோம். இவ்விடத்தை விட்டு செல்ல மனம் இல்லை என்றாலும் மற்ற நரசிம்மர்களை தரிசிக்கும் ஆவலுடன் பயணிப்போம். வாருங்கள். பகவான் எல்லா விதமான நைவேத்தியத்தையும் திருப்பதி ஸ்ரீனிவாசனே இந்த அஹோபில நரசிம்மனுக்கு நிவேதனம் பண்ணதா புராணம் சொல்றது. ஸ்ரீவேங்கடேசேன விவாக காலே சம்பூஜிதம் சர்வ விதோபச்சாரினி வெங்கடேஸ்வர பெருமாளை இந்த பெருமாளை ஆராதிச்சிருக்கார். ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் சிங்கவேல் குன்னவென்னு 108 திவ்யதேசத்தில் 97வது க்ஷேத்திரம். ஆதிசங்கர பகவத்பாதா இந்த க்ஷேத்திரத்தில் லக்ஷ்மீ சிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு ஸ்ரீமத் பயோநிதிநிகேதன சக்கரபாணேர் போகீந்திர போக மணிராஜித புண்ணியமூர்த்தேர் யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்னு மாதா நிருசிம்மஸ்ச பிதா நிருசிம்மஹ பிராதா நிருசிம்மஸ்ச சகா நிருசிம்மஹ வித்யா நிருசிம்மோ திரவிணம் நிருசிம்மஹ சுவாமி நிருசிம்ம சகலம் நிருசிம்மஹ யதோ நிருசிம்மஸ்ச ததோ நிருசிம்மஹ யதோ யதோ யாந்தி ததோ நிருசிம்மஹ
நிருசிம்மதேவான்ன பரான்ன கிஞ்சித் தஸ்மாத் நிருசிம்மம் சரணம் பிரபத்தியன் ஆதிசங்கர பகவத்பாதா இந்த க்ஷேத்திரத்தில் விஜயம் பண்ணி லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தால் பூஜை பண்ணதாக இருக்கும். பகவத் பாஷ்யகாரர் தாமுகுந்த க்ஷேத்திரமான 16 க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தார்க்ஷியாத்ரி, சிம்ஹாச்சலம் இந்த க்ஷேத்திரத்துக்கு தார்க்ஷியாத்ரின்னு பேர். கருடன் தபஸ் பண்ணி இந்த பெருமாளை பூஜை பண்ணதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு தாக்ஷியாத்ரின்னு பேர். பிரம்மோற்சவத்தில் கருடோத்சவமானது இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் பிரத்யேகமாக கடைசி நாளானது கருடோத்சவத்தில் முடியும். பிரம்மோற்சவத்தில் இந்த அகோபில மடம் சுவாமியுடைய திவ்ய ஆக்ஞையின் பேரில் ஆதிவன் சுடகோப சுவாமி அவதாரம் பண்ணி இந்த க்ஷேத்திரத்தில் நிருசிம்மனை ஆராதனை பண்ணதால அகோபில மடம் சுவாமியுடைய பரம்பராதீனத்தில் இந்த கோவில் நிர்வாகம் நடந்து கொண்டு வருகிறது. இப்போது 46வது பட்டம் ஜீயர் சுவாமி பிரகிருதம் சுவாமியாக எழுதியிருக்கார். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் 9 நரசிம்மருடைய க்ஷேத்திரம். முக்கியமான யார் யார் வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம், சர்வார்த்தி சர்வமாப்னோதி, மோக்ஷார்த்தி மோக்ஷமாப்னியாத்னு நிருசிம்ம புராணம் சொல்கிறது. பூமி பிரதட்சிணான் மர்த்தியா யத் பலம் லபதே சிராத் தத் பலம் லபதே சத்யா நாரசிம்ம பிரதட்சிணாத். பூமியெல்லாம் பிரதட்சிணம் பண்ணால் எப்பேற்பட்ட ஒரு புண்ணியமானது கிடைக்குமோ இந்த நவநாரசிம்ம க்ஷேத்திரத்தில் 9 நரசிம்மரை சுவாதி தினத்தில் பிரதட்சிணம் பண்ணி பெருமாளை சேவிச்சா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், இது நிச்சயம் அப்படின்னு புராணங்களே சொல்லுது. உக்ர ஸ்தம்பத்திலிருந்து 2 மணி நேரம் காடு, மலைகள், செடி கொடிகள், பள்ளம், மேடு என பயணம் நீள்கிறது. பாதைகள் குறுகி விரிந்து விளையாடுகிறது. நாம் தரிசிக்க செல்லும் இடம் பிரகலாதன் மேடு. அதாவது பிரகலாதன் படித்த குருகுலம். நரசிம்ம அவதாரத்தின் மூல காரணமே பிரகலாதன்தான். யுகங்கள் மாறியும் மாறாமல் இருக்கிறது பிரகலாதன் பாலகனாக ஓடி விளையாடி கல்வி கற்ற இந்த பகுதி. மலையின் மடிப்பில் பொதிந்திருக்கும் இந்த சிறு குகைக்குள் நரசிம்மரின் சிறு விக்கிரகம். அருகிலேயே பூர்த்தி அடையாத பிரகலாதனின் சிறு விக்கிரகம். பக்தியின் நிரந்தர அடையாளமாக பிரகலாதன் துதித்து தொழுத இறைவனை வணங்கி வெளிவருகிறோம். அடுத்து நாம் தரிசிக்க இருப்பது மாலோல நரசிம்மர். இவர் சுக்கிர கிரகாதிபதி ஆவார். பிரகலாதன் பள்ளியிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மாலோல நரசிம்மர் சன்னதி. நரசிம்மரின் கோபம் தணித்து மகாலட்சுமி அவருடன் எழுந்தருளிய தலம் இது. மா என்பது அன்னை லக்ஷ்மியை குறிக்கிறது. லோலம் என்றால் காதல் என்று பொருள். அன்னையை தன் இடது மடியில் இருத்தி சௌமிய ரூபமாக இடது திருக்காலை மடக்கி வலது திருக்காலை தொங்கவிட்டு சுக ஆசனத்தில் நரசிம்மர் இங்கு வீற்றிருக்கிறார். வலது மேற்கரத்தில் சக்கரம், இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்க்கரம் அருள் புரியும் அபயஹஸ்தமாகவும், இடது கீழ்க்கரம் இடது தொடையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியை சுற்றி வளைத்திருக்கிறது. மாலோல நரசிம்மருக்கு
தனி சிறப்பு ஒன்று உள்ளது. அஹோபில மடத்தின் ஜீயர் சுவாமிகள் மாலோல நரசிம்மரின் விக்கிரகத்தையே உற்சவ மூர்த்திகளாக ஆன்மீக யாத்திரைகள் போகும்போது எடுத்து போகிறார்கள். அன்பர்களே, கடைசியாக நாம் தரிசிக்க இருக்கும் நரசிம்மர் வராக நரசிம்மர். இவர் ராகு கிரகாதிபதி ஆவார். மேல் அஹோபலத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த வராக நரசிம்மர் சன்னதி. வேதாத்ரி பர்வதத்தில் வேதங்களையும் பூமாதேவியையும் சோமுகாசுரன் அபகரித்தான் என்றவுடன் விஷ்ணு வராக நரசிம்மனாக அவதாரம் கொண்டு சோமுகாசுரனை வதைத்து பூமாதேவி சகிதமாக மேலே வெளிக்கொணர்ந்ததால் இந்த க்ஷேத்திரத்திற்கு வராக நரசிம்ம க்ஷேத்திரம் என்று பெயர். இங்கு விரதம் அனுஷ்டித்து வராக நரசிம்ம சுவாமியை பூஜை செய்தால் காரிய சித்தி உண்டாகும். அன்பர்களே, நவ நரசிம்மர்களை வணங்கிவிட்டோம். உக்ரஸ்தம்பம், பிரகலாதன் பள்ளி போன்ற அற்புத இடத்தையும் தரிசித்து விட்டோம். இப்போது கீழ் அஹோபிலத்தை அடைகிறோம். கீழ் அஹோபில உற்சவர் புறப்பாடு நடைபெறுகிறது. ஆலயத்தை சுற்றி வலம் வந்து வெளிப்புறப்பாடு ஆரம்பமாகிறது. உற்சவரை வணங்கி நம் மனக்கண் முன்னே நாம் தரிசித்த நவ நரசிம்மர்களையும் காண்கிறோம். நாடு வளம் பெற, மக்கள் சிறப்புற, நல்ல எண்ணங்கள் வளர்த்து வாழ்வில் அனைவரும் சிறக்க நரசிம்மரை வணங்குவோம். அவர் பாதம் நாடுவோம். நல்லதே நினைப்போம், நல்வழி நடப்போம். ஓம் நமோ நாராயணாய. அஹோபிலத்தை முழுமையாக தரிசித்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டதல்லவா? வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் அஹோபிலம் சென்று 9 நரசிம்மர்களையும் உக்கிரஸ்தம்பத்தையும் மனம் குளிர தரிசிக்க மனம் ஏங்குகிறதல்லவா? மற்றொரு பரிகார தலத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். चिन्मयानन्दा सदा शिवा चिन्मय